Hello geeks, welcome back to the channel. Hello geeks, welcome to the channel. I am your friendly neighborhood Kabilan. First of all, congratulations to everyone watching this video out there. Flexi Learn நமக்கு பிடிச்ச சப்ஜெக்டை பிடிச்ச டீச்சரோட பிடிச்ச டைமிங்கில் படிக்கிறது தான் ஃப்ளெக்ஸி லேர்னிங். மண்டே டு சாட்டர்டே என்ன தான் காலேஜ் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச டைமிங்கில் நமக்கு எந்த டைமில் வேணுமோ அந்த டைமில் ஃப்ரீ ஸ்லாட்ஸும் அந்த டைமில் ஸ்டடி ஸ்லாட்ஸும் வச்சுக்கிட்டு மற்ற டைமில் மற்ற லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம என்கேஜ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சம்மும் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். என்ரோல்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஸ்டாஃப் எந்த சப்ஜெக்ட் எந்த ஸ்லாட்டில் வேணுங்கிறத இந்த என்ரோல்மெண்ட் மூலியமாக தான் நம்ம வந்து பதிவு பண்ணுவோம். இட்ஸ் ஆல் அபவுட் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் இன் த ரைட் டைம். ஸோ டோன்ட் வரி, I got you. Knowing the place will actually brings you the confidence ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த காலேஜோட என்விரான்மெண்ட் அடாப்ட் ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ்க்கு வந்துடும். இந்த வீடியோவில் நம்ம என்ரோல்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ரோல்மெண்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, as I mentioned earlier, நம்ம சப்ஜெக்ட்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே நாம தான் சூஸ் பண்ணுறோங்கிறதுனால அது எப்படி அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோங்கிற இந்த மெத்தட் தான் என்ரோல்மெண்ட் தான் நம்மளோட ஃபேவரை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ தட் அவங்க ஒரு ப்ரிஃபர்ட் ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ஸ்கெடியூலை சூஸ் பண்ணி நம்மளோட டைம் டேபிளில் நாமளே சூஸ் பண்ணுற மெத்தட் தான் என்ரோல்மெண்ட். இட்ஸ் as simple as that. Before directly jumping into the enrollment process, three major parts of the curriculum are course outcomes, program outcomes and program specific outcomes. Course outcomes தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, course outcomes are those or which learners can be able to do at the end of the course. Similar program outcomes அதே மாதிரி தான், but at the end of the program. அதே மாதிரி உங்களோட ப்ரோக்ராம் அவுட்கம்மை காலேஜோட வெப்சைட்டில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பேசிக்காக as a student in Saveetha Engineering College, we use three major websites. The first thing is portals.saveetha.in. இதில் வந்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுற க்ரெடென்ஷியல்ஸை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். தென் வந்து மூடில் தான் நம்மளோட அகாடமிக்ஸ்க்கான ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிபிடி, ரெஃபரன்ஸ் புக்ஸ் அண்ட் ஸ்கில் அசஸ்மெண்ட் சிஏஎஸ் எல்லாமே நான் இதில் தான் ரைட் பண்ணுவோம். இட்ஸ் அ கம்ப்ளீட் அகாடமிக் மேனேஜர். அண்ட் த ரிமைனிங் தோஸ் திங்ஸ் இன் நியர் ஃபார் அவர் காலேஜ் ஆர் மேனேஜ் பை MyCamu. அட்டெண்டன்ஸ், ரிசல்ட் பப்ளிஷிங் அண்ட் என்ரோல்மெண்ட் ஆர் ஆல் டன் இன் த MyCamu. ஃபர்ஸ்ட் என்ரோல்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் ஆஃப் என்ரோல்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2. ஃபேஸ் 1 ரொம்ப சிம்பிளான என்ரோல்மெண்ட். இதில் வந்து எந்த விதமான ஹரிபரியும் தேவையில்லை. இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எடுக்க விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். யூ ஹேவ் டு செலக்ட் இட். இட்ஸ் ஸோ சிம்பிள். யூ டோன்ட் ஹேவ் டு சூஸ் எனி டைம் ஸ்லாட்ஸ் ஆர் எனி ஃபேக்கல்ட்டிஸ் ஹியர். ஃபேஸ் 1 மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் செம்மில் உங்களுக்கு ஃபேஸ் 1 என்ரோல்மெண்ட் இருக்காது. பட் right from sem 2 you will have your phase 1 enrollment. So please remember, your phase 2 enrollment la the actual enrollment will take place. Now I'm gonna give you some suggestions about enrollment. இப்போ பார்த்தீங்கன்னா first focus on the prerequisites first, because you will always face that. We can choose whatever the subject we want to learn, but studying or learning a subject after studying or learning the prerequisite is a way more easier than without studying it. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின் லேர்னிங் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா முன்னாடியே நீங்கள் பைத்தான் கொஞ்சம் கற்றுருந்தீங்க அப்படின்னா it would be easier for you. Some of the prerequisites courses அவங்க வெளிப்படையாக அவங்க மார்க் பண்ணியிருந்தாலுமே சில prerequisites courses நாமளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாமளே தான் முடிவு பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். மேஜரான prerequisites courses நான் இங்கே வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிவிடுங்க. இந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஏன்டா ஃப்ளெக்ஸி லேர்ன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் லைக் தேட். இப்போ வந்து இந்த மாதிரி கோர்சஸ் இந்த மாதிரி ஆர்டரில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் கொஞ்சம் ஃபாஸ்டர் அண்ட் எஃபிஷியன்ட் மேனரில் நீங்கள் லேர்ன் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். தென் நெக்ஸ்ட் சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏர்லியர். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே புதுசு. இஃப் யூ ஆர் நியூ டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஐ வில் சஜஸ்ட் யூ டு பிக் C லாங்குவேஜ். இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் I have a computer science student in my class 11 and 12, so I can manage things out அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா you can choose Python in the first sem. The reason why I'm saying this is, if you study Python well, you can choose various subjects and it will be easier for you. The familiar knowledge of Python would actually help you understand better. And a special mention என்னன்னு பார்த்தீங்கன்னா, if you are completely new to computer science, I will suggest you this course CS50X by ஹார்வர்ட். இந்த கோர்ஸில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் என்னென்னே தெரியாதவங்களை கூட ஒரு ஆக்சுவல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி திங்க் பண்ண வைக்கிற ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் தான் இது. ஐ வில் ஆக்சுவலி ரெக்கமெண்ட் யூ திஸ். தென் மற்ற காலேஜஸை விடவே இங்கே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடியூல்ஸ் தான். ப்ரோக்ராம்ஸ் படிக்காமல் யூ ஆர் ஆக்சுவலி ப்ராக்டிஸிங் அவுட் இட். ஸோ
Please do it honestly. Use the AI to support you but not to replace you. ஜோக் இல்லையா? And another important thing என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைமல்டேனியஸாக எல்லா செம்லேயும் ஒவ்வொரு மேத் பேப்பர் எடுக்க மறந்துடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு மேத் பேப்பராச்சும் எல்லா செம்லேயும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப் டு த 4th செமஸ்டர். பிகாஸ் மேத்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஏஎம் மாதிரி காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராபபிலிட்டி தான் உங்களுக்கு மிஷின் லேர்னிங்கில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் செம்மில் ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி மேக்ஸ் சூஸ் பண்ணி இல்லைனா லீனியர் அல்ஜிப்ரா சூஸ் பண்ணுங்கள். யூ வுட் பி ஆல்ரெடி நோன் அபவுட் த ஆக்டிவிட்டி கேலண்டர். ஆக்டிவிட்டி கேலண்டரில் கொடுத்துருக்க மாதிரி தான் நமக்கு வந்து எல்லாமே நடக்கும். இப்போ ஆக்டிவிட்டி கேலண்டரில் எப்போ சிஏஎஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறான்னு சொல்கிறோம், அப்போ தான் சிஏஎஸ் நடக்கும். இட்ஸ் ஒரு ஆசம் மேன். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸ்டடி இன்ஜினியரிங் சயின்சஸ் டீப்லி டு பில்ட் யுவர் ஃபவுண்டேஷன் லெவல். அது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த சிலபஸ் படித்தோமா, சிஏ எழுதணுமா, ஸ்கில் அசஸ்மெண்ட் முடிச்சோமா, மாடியூல் முடிச்சோமா அப்படின்னு இல்லாமல் டூ சம் ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ், ரைட்? இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா அபவுட் ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜில் டெக் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. வேர் யூ கேன் ஆக்சுவலி ஹேவ் அ கம்யூனிட்டி ஆஃப் லைக் மைண்டட் பீப்புள். அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு இங்கே டெக் சொசைட்டியில் கிரெடிட்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு செக் திஸ் அவுட். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டெக் சொசைட்டி ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இஃப் யூ நீட் எனி ஃபர்தர் சப்போர்ட் regarding this, don't hesitate to contact me. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கிரெடிட்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நோட் ப்ரொவைட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே இருக்க லிஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸில் ஒவ்வொரு கேட்டகரிலையும் சில அமௌண்ட் ஆஃப் மினிமம் கிரெடிட்ஸ் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. அஸ் ஐ மென்ஷன் பிஃபோர், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செம்மில் மட்டும் ஃபேஸ் 1 இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஃபேஸ் 1 என்ரோல்மெண்ட் ரைட் ஃப்ரம் த செகண்ட் செம் உங்களுக்கு இருக்கும். ஃபேஸ் 1 என்ரோல்மெண்ட் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற சப்ஜெக்ட்ஸை மட்டும் சூஸ் பண்ணுவீங்க. இப்போ தென் வந்து ஃபேஸ் 2 என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹியர் இந்த ஃபேஸ் 2 என்ரோல்மெண்ட்டில் வந்து மினிமம் 1 ஹவருக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ், என்னென்ன லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டைம் ஸ்லாட்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு 1 ஹவர் முன்னாடியே ப்ரிவியூங்கிற பேஜில் வந்து ஓப்பன் ஆகிடும். ஒரு நோட் பென் இல்லைனா ஏதோ ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் எடுத்து, ஏன்னா திஸ் வுட் பி ஈஸியர் மெத்தட் டு பிளான் வீக்லி ஸ்கெடியூல். ஐ ப்ரிஃபர் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். ஏன் நான் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம், ஏன்னா என்ரோல்மெண்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் தான் நான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறேன், இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த ஸ்டாஃப் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த சப்ஜெக்டோட ஸ்டாஃபை வச்சு யூ ஹேவ் டு ஸ்டார்ட் த டைம் டேபிள். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி, இப்போ இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் போட்டு வச்சுக்கோங்க. பிகாஸ் இது ஏன் உங்களுக்கு கரெக்டாக என்ரோல்மெண்ட் பண்ணுறப்ப தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கிரெடிட்ஸ்க்கு எல்லா கிளாஸஸும் ஸ்கெடியூல் பண்ணி முடிச்ச வாட்டி நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ண ரெடி ஆகிட்டீங்க. நவ் த என்ரோல்மெண்ட் டைம் ஸ்டார்ட்ஸ். அண்ட் வெயிட் ரிவ்யூ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்பையிலேருந்து தயவு செய்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடாதீங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி க்யூவில் ஜாயின் ஆக மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த என்ரோல்மெண்ட் டைமில் கரெக்டாக கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ என்ரோல்மெண்ட் அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ரோல்மெண்ட் பட்டன் எனேபிள் ஆகிடும். அப்போ நீங்கள் ஈஸியாக என்ரோல் பண்ணிடலாம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் தட், டோன்ட் ஹிட் த பட்டன், டோன்ட் ஹிட் த ரெஃப்ரெஷ் பட்டன். And please forget that there is a reference button. ஜோக் இல்லையா? As soon as the enrollment started, இந்த இடத்துல வந்து நமக்கு ஆக்சுவல் என்ரோல்மெண்ட் விண்டோ என்னதுனால இதில் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்லாட் நம்பர் அப்படியே காப்பி பண்ணி இந்த விண்டோவை வந்து சர்ச் பண்ணி அந்த ஃபேக்கல்ட்டி வந்தோடனே பக்கத்தில் இருக்க என்ரோல்மெண்ட் பாக்ஸ் செக் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொஸ்டின் வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. லைனாக ஃபாஸ்ட் as much as fast as possible டக்குன்னு எல்லா ஸ்லாட்ஸ்லையும் முடிஞ்ச அளவுக்கு என்ரோல் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நோட் பேட் அண்டு டெக்ஸ்ட் ரிலேட்டட் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் ஸ்லாட் நம்பர் ஒவ்வொரு டைம் நீங்கள் ஸ்லாட் நேம் அண்ட் ஃபேக்கல்ட்டி நேம் சூஸ் பண்ணும்போது அதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் டிலே ஆகும். ஸோ அண்ட் ஒன் திங், என்ரோல்மெண்ட் இஸ் ஒரு வெரி காம்படிட்டிவ் டாஸ்க். எல்லாருமே என்ரோல்மெண்ட்டை ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. நீங்களும் you have to be fast as much as possible. இப்போ after enrolling all of this, நீங்கள் எப்படி என்ரோல்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெனுவில் இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் கிரெடிட்ஸ் என்ரோல்னு காட்டும். திஸ் இஸ் ஒரு ஆக்சுவல் என்ரோல் கிரெடிட்ஸ். சப்போஸ் சில நேரம் இது ரெஃப்ளெக்ட் லேட் கூட ஆகலாம். ஸோ ஃபார் தட் சேக் நீங்கள் வந்து மேலே பிரிண்ட் என்ரோல்மெண்ட் லாக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை செக் அவுட், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் லாக் வந்து லிஸ்ட் ஆகும். அந்த என்ரோல்மெண்ட் லாகில் இருக்க கோர்சஸ்லாம் உங்களுக்கு என்ரோல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இஃப் இட் வாஸ் இன் ஸ்மூத், டோன்ட் வரி. என்ரோல்மெண்ட் குவரிஸ்னு ஒரு ஃபார்ம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மில் உங்களோட நீட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். they will reach you out soon and please contact your mentor. They will give you all the support you want. ERP team will try their best and fulfill your needs. If you need
any furthermore help regarding this or anything, don't feel hesitate to text me out or reach me out. I will try my best to reach you out. Thank you. And don't forget to enjoy your college life. Best wishes. Further useful contents, consider subscribing. Thank you.